இதே தெய்வங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர்கள் வழியில் எழுச்சியாக தமிழகத்தில் அந்த இயக்கத்தை வளர்த்து 2.5 கோடி தொண்டர்களை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்னைக்கு உருவாக்கி இந்த இயக்கத்தை சிறப்பான ஆட்சி மூலம் தமிழக மக்கள் அனைவரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்ற அவருடைய நினைப்பை ஈடு செய்கின்ற வகையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய மக்களுடைய முதல்வராக அனைத்து தரப்பு மக்களாலும் எதிர்பார்க்கக்கூடிய எப்பொழுது தேர்தல் வரும், எப்பொழுது ஒருவர்கள் புரட்சி செய்யலாம் என்ற அடிப்படையில் மக்கள் காத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கடந்த 7ஆம் தேதி தன்னுடைய தமிழக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து மக்கள் வெள்ளத்தில் மக்கள் அலையலையாக இன்றைக்கு சேருகின்ற காட்சி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ன சொல்கிறார் என்பதையெல்லாம் கேட்கின்ற வகையில் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கே அவருடைய பேச்சை செவிமடுக்கின்ற வகையில் இன்றைக்கு கேட்டு வருகிறார்கள். கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் வந்தால் அதை செய்ய வேண்டும், இந்த ஆட்சியில் எங்களுக்கு மிகப்பெரிய மோசமான இழப்பு ஏற்பட்டிருக்கு, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது, போதை கலாச்சாரமாக இருக்குது, விலைவாசி ஏற்றம் இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் என்று அரசு ஊழியர்கள், அரசு தரப்பு அனைத்து நிலையிலும் இருக்கிற அதிகாரி பெருமக்கள், அலுவலர்கள், விவசாயிகள், பொதுமக்கள், மாணவர்கள், வணிகர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கி கோரிக்கை மேல் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அவர் சென்ற இடங்கள்லாம் மக்கள் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு எப்படி எழுச்சியான வரவேற்பு கொடுப்பாரோ அதே போன்ற வரவேற்பை இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒருவருக்கு மட்டும்தான் தமிழகத்தில் இன்றைக்கி கொடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் மதுரைக்கும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் மதுரை மாவட்டத்துக்கு 10 தொகுதிக்கும் வந்து பேச இருக்கிறார். அதுதான் சொல்ல வரோம் தலைவரை. எல்லாருடைய எதிர்பார்ப்புங்க என்னங்க பாருங்கள், எங்களை காட்டிலும் நாங்கள் 3 மாவட்ட செயலாளர் இருக்கோம். இங்கே அது விஷயமாகத்தான் இன்றைக்கி காவல்துறையிடம் அனுமதி கொடுப்பதற்காக இப்பொழுது அறிவிப்பு வந்தவுடன் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சரும் கழக அம்மா பேரவையினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், போற்றுதலுக்குரிய அருமை தம்பி உதயகுமார் அவர்களும், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளரும், முன்னாள் மாண்புமிகு மேயரும், சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும், நானும் இன்றைக்கு காவல்துறையிடம் உரிய அனுமதி கொடுத்து இந்த 10 மதுரை மாவட்டத்தில் 10 வருவாய் மாவட்டத்தில் 10 அடங்கிய மாவட்டங்களுக்கு எங்களுடைய அனுமதி நீங்கள் கொடுக்க வேண்டும். காவல்துறையுடைய முழுமையான ஒத்துழைப்பு வேண்டும். ஒளி அமைத்துக் கொள்வதற்கும் பதாகைகள், விளம்பர பதாகைகள் வைப்பதற்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று இன்றைக்கி அனுமதி கேட்டு மனு செய்திருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலின் பேர் உடனடியாக காவல்துறை அணுகி முறையாக நீங்கள் அனுமதி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் கொடுத்துருக்குறோம். வேறு இந்த 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, அந்த எங்கப்பா அந்த 4 தேதிகளிலும்
மதுரையில் இருக்கிறார். 4 தேதிகளிலும் மதுரையில் 10 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணுகிறார். இதில் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணியில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி 16 கால் மண்டபம் அங்கே அருகாமையில் இந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் வீர உரையாற்றுகிறார். 1ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு அம்மா திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் எங்கள் இதய தெய்வம் புரட்சித்தில் அம்மாவுடைய திருக்கோயில் அமைந்திருக்க குன்னத்தூர் தொகுதி அருகே அம்மா அவர்களுடைய அந்த கோயில் அருகே பேச இருக்கிறார். அந்த இது வேண்டாமா? அது 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மேலூர் தொகுதி சார்பாக மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மேலூர் பேருந்து நிலையம் அருகாமையில் பேசுகிறார். 2ஆம் தேதி மாலை 6:30 மணி ஒத்தக்கடை கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக ஒத்தக்கடையில் உரை நிகழ்த்துகிறார். 2ஆம் தேதி அதே செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி அளவில் புதூர் நம்முடைய மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய மதுரை மாநகரில் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா பேசிய அதே இடத்தில் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசுகிறார். 3ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு மேற்கு தொகுதி சார்பாக பழங்கநாத்தம் ஜெயம் தேட்டர் அருகே உரை நிகழ்த்த இருக்கிறார். 3ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு மைனா தெப்பக்குளம் மத்திய சட்டமன்ற தொகுதி சார்பாக உரை நிகழ்த்துகிறார். அன்றைக்கே 8ஆம் தேதி புதன்கிழமை திருமணி தியேட்டர் அருகே தெற்கு தொகுதி சார்பாக உரை பேசுகிறார். 4ஆம் தேதி வாடிப்பட்டி பேருந்து சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் இதில் வாடிப்பட்டி பேருந்து நிலையத்தை அருகாமையில் உரை நிகழ்த்துகிறார். 7 மணிக்கு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி தீனா விளக்கு மதுரை தேனி நெடுஞ்சாலையில் பேசுகிறார். இது 4 தொகுதி. எம்ஜிஆரை கிளைம் பண்ணிட்டாங்க விஜய் நேரடியாகவே. எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்குன்றாரு. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி என்னவாயிருச்சுன்னு பாருங்கன்றாரு. ஒரு 3வது எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொண்டு வராரு. எத்தனை பேர் தாங்க எம்ஜிஆர்னு சொல்கிறது? ஒரு எம்ஜிஆர் தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு எம்ஜிஆர் தான். யார் புகழ்பானா? அவர் உருவாக்கின இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கொள்கை ஒரே கொள்கை, வாரிசு அரசியலை ஒழிக்க வேண்டும். தமிழகத்தில் லஞ்ச லாவணியம் இருக்கக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவது. இதைத்தான் கடந்த 31 ஆண்டு காலமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது புரட்சி தலைவரும் செய்தார், புரட்சி தலைவர் அம்மாவும் செய்தார், புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் செய்தார். இன்றைக்கி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்படக்கூடிய திட்டங்களை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் காலத்தில் 17 லட்சம் தொண்டர்கள் இருந்தார் கழகத்தில். புரட்சி தலைவர் 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கினார். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய சிறப்பான நிர்வாகம், மாவட்ட செயலாளரோடு கலந்து பேசுவது, களத்தில் என்ன பணியாற்றம், களத்துக்கு என்ன வேண்டும், எது செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து அடிக்கொரு முறை கூட்டத்தை நடத்தி புரட்சி தலைவர் அம்மா செய்யாத இந்த ஆலோசனை கூட்டங்களாம் நடத்தி இன்றைக்கு 2.5 கோடி தொண்டர்களை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக, இந்தியாவிலே மாபெரும் 7வது இயக்கமாக, தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி அவருடைய புரட்சி தலைவருடைய கட்சி இருக்கும்போது நான் தான் அது வாரிசுன்னு எல்லாரும் சொல்லாங்க. எல்லாரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே புதுமுகங்கள் பூராமே எல்லாரும் தான் சொல்கிறாங்க. விசால் அடுத்தா விசால் சொன்னார், டி ராஜேந்திர சொன்னார், பாக்கியராஜ் சொன்னார். ஏன் நம்முடைய சிம்மக்குரன் சுவாஜி கணேசனே சொன்னார், அண்ணன் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னார். யார் இருந்தாலும் எல்லாரும் அப்படி தான். ஏன் நம்முடைய தமிழகத்துடைய இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினே என்ன சொன்னார், எங்கள் பெரியப்பா அப்படின்றார். ஆக எம்ஜிஆரை எல்லாரும் கொண்டாடலாம். ஆனால் கேப்டன் நம்முடைய மறைந்த கேப்டன் அவர்கள்
கருப்பு விஞ்ஞானோட அவரே சொன்னார், நான் புரட்சித் தலைவருடைய ரசிகன், புரட்சித் தலைவரை பின்பற்றி நான் இயக்கத்தை தொடங்கியிருக்கேன்னு கூட சொன்னார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒன்று தான், அவர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் எழுச்சியாக இன்றைக்கி மிகப்பெரிய 3ஆம் தலைமுறை இன்றைக்கி எழுச்சி பெற்றிருக்கிறது. சென்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறார்கள். இது நீங்கள் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி முதலமைச்சர் கூட செல்கிற இடங்கள்லாம் அவர் நடைபயணம் போகிறார், பார்க்குறாரு, மக்களை பார்க்குறாரு. இது ஆனால் அதில் அப்படி அல்ல, இது பார்த்தா எழுச்சியாக உணர்ச்சிகரமாக அவர் பேச விசிலும் அவருடைய இதுக்கும் இன்றைக்கி மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை காட்டுறாரு. ஆக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் இன்றைக்கு தமிழகத்துடைய அனைத்து தரப்பு மக்களுடைய இன்றைக்கி விரும்பக்கூடிய தலைவர். இன்றைக்கி திடீர் சாம்பார், திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்றைக்கி விஜய் எடுத்த உடனே இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க, ஏப்பா தம்பி ஒரு நடிகரை பார்த்து கேட்பாங்க, வா நீங்கள் ஏதாச்சும் படத்தில் நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுவான், என்ன மாதிரி கதாவசனம் எதுவும் என்ன மாதிரி உனக்கு வேஷம் வேணுண்டா, சிரிப்பு நடிகரா, காதல் படம் நீங்களே சொல்கிறீங்க, எங்களை காட்டிலையும் நீங்கள் தான் கரெக்டாக இருக்கு. அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவான், இது ஒரு நகைச்சுவை நடிகர் இல்லை துணை நடிகர் அப்படி கேட்டுகிட்டே வரும். நோ ஒரு வில்லனப்பா, நோ ஸ்ட்ரெயிட்டாக கதாநாயகன் தான். அது மாதிரி நம்ம விஜய் அடுத்து இப்போ அவர் கதாநாயகனாக இருக்கார். அது மாதிரி அவர் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் அவர் ஒப்பிடுவதே தவறு. அவர் பேரறிஞர் அண்ணா இருக்காருன்னா தந்தை பெரியாரிடம் பாடம் படித்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவிடம் பாடம் படித்தவர். அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். பன்னாடுங்காலம் 52 சேர்ந்து, அப்போல்லாம் கட்சி திமுக தேர்தலே போட்டியிடுற நிலை இருந்தது. அப்போவே சேர்ந்து அந்த கட்சிக்காக பாடுபட்டவர். அப்புறம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ தூரம் அவர் இருந்தார். அவர் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி மேல் வெற்றி குவித்தது. அண்ணா அவர்களே 67 மந்திரி சபையினுடைய லிஸ்ட்டை கொடுத்து என் தம்பிகிட்ட போய் காமிச்சிட்டு வாங்க, அவருக்கு சரியாக இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள், அவர் சுடப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அங்கே அனுப்பிச்சி விட்டார். ஆக அப்படியே அவர் படிப்படியாக வந்தார். ஆனால் விஜய் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றார். அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் படிப்படியாக கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, புரட்சி தலைவர் அம்மாவிடத்தில் நெருக்கமாக பாடம் கற்று ஒரு அரசியல் இயக்கம்னா என்ன, மாவட்ட செயலர், நீண்ட நாள் மாவட்ட செயலராக, கொள்கை வரப்பு செயலராக, தலைமை நிலை செயலராக, இப்படி படிப்படியாக ஒரு இயக்கம் என்றால் என்ன, மக்கள் பணி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டார். அது புரட்சி தமிழரை பொறுத்தளவுக்கு, நான் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு அம்மாவுடைய பாடம் படித்ததன் அடிப்படையில் 4 ஆண்டுகள் 3 மாதம் எவ்வளோ சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் என்று இன்றைக்கே மக்கள் விரும்புகிறாங்க, சொல்கிறாங்க. அது மாதிரி இவர் எதுவுமே இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல் நான் ஸ்ட்ரைட்டாக ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவது இன்றைக்கி அதுக்காக அந்த அதிமுக மக்கள் எல்லாம் துணை இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்க என்னன்றதை நீங்கள் போக தான் தேர்தல் தான், அது மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள். அது எனவே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, இதை தான் புரட்சி தலைவர்னு சொல்கிறாங்க. அதுதான் சரி. இது நம்ம அடிக்கொரு தடவை இல்லை, இது விஷயமா நான் பேசிட்டேன். உங்களுக்கு அம்மாவுடைய இயக்கத்தை, புரட்சி தலைவருடைய இயக்கத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்துடைய 2027 நடைபெறுகிற தேர்தலில் ஆட்சியில் அமர்த்துவார், வெற்றி பெறுவார். மாபெரும் 234 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கு. எந்த தலைவருக்கும் இல்லாத இன்றைக்கி எதுவும் மாதிரி இல்லாமல் புது மாதிரியாக இன்றைக்கி புரட்சி தமிழரை மக்கள் வரவேற்கிறார்கள். எனவே இந்த ஆட்சியினுடைய அவலங்கள், இந்த ஆட்சியில் இருக்கிற கட்ட பஞ்சாயத்து, இந்த ஆட்சியில் நடக்கிற போதைப்பொருள் கலாச்சாரம், கள்ளச்சாராயம் பெருக்கும், சட்ட ஒழுங்கு மோசம், இதையெல்லாம் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அல்வா கொடுத்தது, இதையெல்லாம் அரசு ஊழியர்களும் இன்றைக்கி அத்தனை பேரும்
சுகாதார பணியாளர்களை நிரந்தர பணியாளர்கள்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக கைது செய்கிறது. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு யார் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்றால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் நம்பிக்கை நட்சத்திரம். வாழ்க வளர்க அந்த அழைப்பு இதை இதவே நீங்கள் எல்லாம் போட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசுகிற கூட்டங்களுக்கெல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் வர வேண்டும், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஆனால் எல்லாரும் வருவாங்க, நீங்களும் வாங்க, எல்லோரும் வாங்க, பேச்சை கேளுங்க, கேட்டுட்டு அப்புறமேல நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அவருடைய அனுபவங்களை அவர் பேச இருக்கிறார். வாருங்கள், பார்ப்போம், சந்திப்போம்.